வெல்கம் டு மை டிஎன்ஏ ஷெஃப் ஹோம்மேட் ஃபுட் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த சேனல்ல உருளைக்கிழங்கு காரக்குழம்பு எப்படி பண்றதுன்றத பார்க்க போறோம். ஒரு கடாயில் 4லேருந்து 5 ஸ்பூன் எண்ணெய் விட்டு, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் வெந்தயம், இது ரெண்டுத்தையும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 8லேருந்து 10 வரமிளகா, இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, இது கூடவே 10லேருந்து ஒரு 20 பல் பூண்டு, அதை நல்லா தட்டி எடுத்து அதையும் எண்ணெயில் போட்டு நல்லா சாட்டே பண்ணிடணும். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் டர்ன் ஆனதுக்கப்புறமா இது கூட 4லேருந்து 5 வெங்காயம் சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு, இது கூடவே ஒரு ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் சாட்டே பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா 4 தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ இது எல்லாமே சேர்த்து ஒன்றா வதக்கி விட்டுட்டு, இந்த அளவுக்கு கலர் டர்ன் ஆனதுக்கப்புறமா 2லேருந்து 3 உருளைக்கிழங்கு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் வதக்கி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சிட்டோன்னா நல்லா உருளைக்கிழங்கு வெந்து வந்திருக்கும். இப்போ இது கூடவே 3லேருந்து 4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், இது வீட்லேயே அரைச்ச மிளகாய்த்தூள், அதனால காரம் கம்மியாக இருக்கும். நான் 4 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் எண்ணெயிலேயே வதக்கி விடணும். ஒரு 2 மினிட்ஸ் வதக்கி விட்டால் போதும், அந்த ரா ஸ்மெல் எல்லாமே போயிடும். போனதுக்கப்புறமா நல்லா இந்த உருளைக்கிழங்கு முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டால் போதும். அதை நல்லா கலக்கி விட்டுட்டு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சு வந்துச்சுன்னா உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்துடும். இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த நேரத்தில் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளியை கரைச்சி அதையும் இதோடு சேர்த்து ஆட் பண்ணி இது ஒரு கொதி வந்தால் போதும். நல்லா கொதிச்சு திக்கானதுக்கப்புறமா நம்ம ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ நல்லா கொதிச்சு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். இது கூட உங்களுக்கு டேஸ்ட்டுக்காக ஒரு பிஞ்ச் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அது ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், வேண்டாம்னா விட்டுறலாம். இது வந்து சாதத்துக்கு, இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்குமே செட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைன்னா ப்ரீ ஆர்டர்ஸ் இருக்குது. நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா, உங்களோட மெனு, டேட் அண்ட் டைம் சொல்லிட்டீங்கன்னா ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறமா தான் சமைக்கவே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ முன்னாடி நாள் செஞ்சது, மீந்தது, ஃப்ரிட்ஜில் இருக்கிறது இதெல்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு லைவ் வீடியோவோட லிங்க்கும் ஷேர் பண்ணிடுவோம். நாங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம், லைவ் கிச்சனோட வீடியோஸ் எல்லாமே நீங்கள் டைரெக்டாக பார்த்துக்கலாம். ப்ரீ ஆர்டர்ஸ்க்கு ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்.